தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்ப நான் எந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்னா, நம்ம விளாத்துக்குளம் தொகுதி வேடச்சந்தூர்ல வேடநத்தத்துல 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த நம்ம தங்கச்சி பிரதிபாவை நேத்து படுபாதக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னு போட்டு போயிட்டான். நேத்துல இருந்து மக்கள் இந்த குறுக்குச்சாலை இதுல சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. என் மக்கள் ஃபுல்லா அந்த இடத்துல ஃபுல்லா தேடினாங்கல்ல, உடல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து எடுத்தாங்க தெரியுமா உடலை. அந்த இடத்துல ஃபுல்லாவே அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அப்பா எல்லாரும் தேடி இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த உடல் அங்க இல்ல. ஆனா நேத்து மத்தியானம் அந்த உடல் அங்க இருந்திருக்கு. முந்தா நாள் இல்லாத உடல் எப்படி நேத்து அந்த புதருக்குள்ள வந்ததுங்கிற கேள்வியும் இதுல நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். மேலும் முந்தா நாள் அந்த புள்ள காணுமேன்னு சொல்லி பெத்த தாய் தகப்ப பரிதவிச்சுட்டு போய் இங்க உள்ள காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீங்க எல்லாம் காவலர்களா, அதுவும் பெண் காவலரா சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மானங்கட்ட பயவழியலாம் பரிதவிச்சுட்டு போய் பிள்ளைய காணும்னு சொல்லி வந்தா அசிங்கமா பேசி கொதிக்குது ரத்தம். இதுல வேற அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கீங்க நீங்க? பணி இடைநீக்கம். நல்ல சம்பளத்தையும் கொடுத்துக்கிட்டு மக்கள் கோபத்துல கொந்தளிச்சு ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஓசில வீட்லயே இருக்க வச்சிருக்கீங்களோ நீங்க? அப்படியே பாருங்க தம்பி, காமிங்கம்மா. அப்படியே காமிங்க பாருங்க. காலையில இருந்து பிரதானமா இருக்கக்கூடிய மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலைய மறிச்சு இருக்கிற வெயில்ல மக்கள் அவ்வளவு, பெண்கள் அவ்வளவு பேரும் எங்களுக்கு நீதி வேண்டும், அந்த கயவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எட்டி பார்க்கல. இதுல காலையில இங்க உள்ள காவல்துறை ஹரி ராகவன் எவ்வளவு தெனாவட்டு இருந்தா இங்க போராடக்கூடிய இளைஞர்களை நீங்க இங்க போராடக்கூடாது, அப்படி மீறி போராடினா நான் கைது செய்வேன், குண்டர் சட்டத்துல போடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாமர மக்கள்னா பெண்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இழுச்சவாய்த்தனமா தெரியுது. நாங்க ரோட்ல இருந்து போராடுவோம். அன்னைக்கு நீங்க போலீஸ்காரங்க என்ன சொல்றீங்க? அவங்க பாட்டுக்கு ரோட்ல இருந்து கத்திட்டு போறாங்க. இதுல ஆட்சியில் உள்ள இங்க உள்ள எம்எல்ஏ எங்க? பெண்ணா இருக்கிற கனிமொழி எங்க? கீதாஜீவன் எங்க? பக்கத்துல இருந்து இங்க வர முடியாதா? ஒரு பெண் பிள்ளைய கொண்டு போட்டிருக்காயா, சீரழிச்சு போட்டிருக்காயா? இங்க உள்ள தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இங்க வந்தே ஆகணும். இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் காவல்துறை அரிராகவன்ல இருந்து இங்க உள்ள விளாத்துக்குளம் ஸ்டேஷன்ல இருந்து குளத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கு அனைத்து காவல்துறைக்கும் மொத்தமா பணியில இருக்கக்கூடிய தகுதியற்றவர்கள் எல்லாருமே இவங்க எல்லாத்தையும் மொத்தமாவே வேலையில இருந்து தூக்கணும். அது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். எல்லா பெண்களும் இங்கதான் இருக்கோம். கலெக்டர் வரல, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே இங்க வரல. எங்க புள்ள பிரதிபா, என் தங்கச்சி எவ்வளவு துடிச்சாலும் சாலை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்கான், கண்ணுல அடிச்சிருக்கான். 10ல நல்ல மார்க் வாங்கின புள்ள, அது எதிர்காலம் எப்படியோ இருக்குன்னு சொல்லி அவங்க தாய் தகப்ப பல கனவு கண்ட புள்ள, அந்த புள்ளைய சிதைச்சு கொன்னவங்கள நாங்க ஒருபோதும் விட மாட்டோம். இதுல எங்களுக்கு நிதியை கொடுத்து நீங்க ஒதுக்கலாம் நினைக்காதீங்க. நீதி கிடைக்கிற வரைக்கும் யாரு ஒதுங்கினாலும் பெண்கள் அவ்வளவு பேர் இங்க இருக்கோம். இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த சைடு அவ்வளவு பேரிகார்டு போட்டு உள்ள எந்த வண்டியும் வர விட மாட்டாங்க. சாலை சீரமைச்சு அந்த சைடு போயிட்டு இருக்கு, யாருக்கும் பிரச்சனை இல்ல. இவங்க பாட்டுக்கு எத்தனை மணி நேரம் கத்தினாலும் கத்திட்டு வராங்க. மக்கள் புரட்சி வெடிச்சா எப்படி இருக்குங்கிறத சாயங்காலத்துக்குள்ள இங்க கலெக்டர் வரலன்னா இங்க பாப்பாங்க. அவ்வளவு பேருமே கலெக்டர் ஆபீஸ்க்கு எடுப்போம். சுத்தி மத்தி இருக்கிற அவ்வளவு கிராமத்து பெண்களை நாங்க தருவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணி பாத்துக்கோங்க.